ஏவை விட பி எவ்வளவு சதவீதம் குறைவாக சம்பளம் பெறுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இவரை விட இவர் அப்படின்னா யாரை விட யார் கேட்குறாங்களோ அவங்கள தான் கம்பேர் பண்ணணும். இப்போ ரெண்டுக்குமான வித்தியாசம் வந்து ரூ. 25 ரூபா ரெண்டு பேத்துக்கு வித்தியாசம் வருது. ஏவை காட்டிலும் பி அப்படிங்கும்போது அந்த 25 வந்து ஏல எத்தனை சதவீதம்னு சொல்லி பார்க்கணும். ஏல வந்து 25 அப்படிங்கிறது 10%ங்கிறது 12.5. அப்போ 20% அப்படிங்கிறது இன்னொரு 12.5 25 அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ 20%. அப்போ இவரை விட இவர் எவ்வளவு குறைவாக சம்பளம் பெறுகிறார் அப்படின்னு கேட்கும்போது 20% குறைவாக சம்பளம் பெறுகிறார். ஏன் வந்து அந்த 25 இங்கே கம்பேர் பண்ணணும்? அதே 25 இவரில் பார்த்தா 25% வரும். இந்த 25ங்கிறது இந்த வித்தியாச மதிப்பை பியோட வருமானத்தில் பார்த்தா 25% வரும். அதே 25 இவரோட சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா 20% வரும். ஏவை காட்டிலும் பி எவ்வளவு குறைவாக பெறுகிறார் அப்படின்னா அந்த வித்தியாசத்தை இந்த ஏவோட வருமானத்தில் எத்தனை சதவீதம் பார்க்கணும். ஏவோட வருமானத்தில் 25ங்கிறது 20%. அப்போ ஏவை காட்டிலும் பி 20% குறைவாக சம்பளம் பெறுகிறார்.